அன்பானவர்களே, நேற்று 2 இக்கட்டான கேள்விகள் உங்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டது. இந்த 2 கேள்விகளிலே இன்றைக்கு எந்த கேள்வியை நாம் எடுப்பது, அதைத் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே எந்த கேள்வியை நாம் எடுத்துக்கொள்வது என்பதை குறித்து உங்கள் கருத்துக்களை கேட்டோம். ஒரு சிலர் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். ஒரு சிலர் 2வது கேள்வி ஆகிய நம்முடைய குடும்பத்தாரோ உறவினர்களோ நரகத்திற்கு போகும்போது நாம் பரலோகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா என்ற கேள்வி. அந்த கேள்வி ஒரு சிலர் எடுக்கலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் நான் மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்து விட்டேனா என்ற கேள்வியை இன்றைக்கு எடுப்பது நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். அதற்கு ஒருவேளை இப்படி காரணமாக இருக்கலாம். நான் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்து பரலோகத்திற்கே போகவில்லை என்றால் எங்கே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா என்ற கேள்வி எங்கே வருகிறது என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஆகவே அநேகர் 1வது கேள்வியை குறிப்பிட்டிருந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு மன்னிக்கப்பட முடியாத பாவம் எது, அல்லாவிட்டால் நான் மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை ஏதேனும் செய்திருக்கிறேனா என்ற அந்த கேள்வியை நாம் தியானிக்க இருக்கிறோம். There were 2 questions, difficult questions that were forwarded yesterday to elicit your opinion, which one to go first. And some of you have said question number 2, which is, can we be happy in heaven when our relatives and our friends, when they happen to languish in hell? And most of you have suggested question number 1, which is, have I committed the unpardonable sin? So we are dealing with which one is the unpardonable sin, or have I committed an unpardonable sin? So we are dealing with that subject. With the enabling of the Holy Spirit, we will look into the truth this evening. இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். Matthew 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த பகுதி நம்மில் அநேகருக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். என் சிறு வயதிலே கூட நான் அடிக்கடி, ஆண்டவரே, நான் மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்துவிட்டேனா, என்னை மன்னியும் என்று கேட்டிருக்கிறேன். நம்மில் அநேகருக்கு ஒரு பாரத்தையும் ஒரு நடுக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வந்த ஒரு வசனம் என்றால், நான் ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனா என்பதாகும். There are many who were troubled by this verse, that any sin against God, against any blasphemy is pardonable, but the one which is against the Holy Spirit, the blasphemy against the Holy Spirit, is unpardonable here and in eternity. This has been a troubling question for most of us. And we even would have prayed, Lord, forgive me if I have committed unpardonable sin. If it is unpardonable sin, how can we seek forgiveness? ஒருவேளை நாம் சிறு வயதிலிருந்து, ஆண்டவரே, நான் மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்திருந்தால் மன்னியும் என்று கேட்பது எப்படி சாத்தியமாகும்? மன்னிக்கப்பட முடியாது என்று ஆண்டவர் சொன்னதற்கு அப்புறம் நான் மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை ஒருவேளை செய்திருந்தால் எனக்கு மன்னியும் என்பது கேட்பது, அது முரண்பாடாக இருக்கிறது அல்லவா? இதற்கு 2 காரணம். ஏன் இந்த கேள்வி நாம் கேட்கிறோம் என்பதற்கான 2 காரணத்தை முதலாவது சொல்லிவிடுகிறேன். முதலாவது, இது இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வார்த்தை. 3 சுவிசேஷங்களிலே இது வருகிறது. ஆகவே அது நம்மை அதிகமாக பாதிக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கடவுளுடைய வார்த்தையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்ன வார்த்தையாக இது இருக்கிறபடியினால் அது நமக்கு ஒரு பாரத்தையும்
ஒரு கலக்கத்தையும் ஒரு நடுக்கத்தையும் உண்டு பண்ணி இருக்க முடியும். அது முதல் காரணம். Why this is such a troubling question? Number one, it has come straight from the lips of our Lord Jesus Christ, our blessed Lord, and it is recorded in the three Gospels, the Synoptic Gospels. Only John is the exception. Matthew, Mark, Luke. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, மார்க் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அங்கும் இங்கும் நாம் சில வசனங்களை பார்ப்போம். ஆனால் இந்த 3 சுவிசேஷங்களிலும் இது எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு 12ஆம் அதிகாரம், மார்க் 3ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம். ஆகவே இயேசு கிறிஸ்துவே சொல்லியதாக 3 சுவிசேஷங்களிலும் வந்திருக்கிறபடியினாலே இது நம்மை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு வாசனமாகும், வார்த்தையாகும். Because it appears in 3 Gospels and uttered by the Lord Jesus Christ himself, it is a troubling question. Number one. Number two, இரண்டாவது காரணம், இதில் அடங்கி இருக்கக்கூடிய ஆபத்து நமக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. The danger, the experience of danger that is involved is troubling us. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆபத்து மிகவும் மோசமானது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ இந்த உலகத்திலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. 32ஆம் வசனத்திலே பெறுகிறோம், அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. It is so serious. The Lord has to say it's not going to be pardoned here on the earth and for eternity together. That is why it's such a troubling question. ஆகவே இந்த 2 காரணங்கள், ஒன்று கிறிஸ்து சொன்னார் 3 சுவிசேஷங்களில் இருக்கிறது, கிறிஸ்து சொன்னதாக 3 சுவிசேஷங்கள் இருக்கிறது. இரண்டாவது, இதில் இருக்கக்கூடிய ஆபத்து மிக முக்கியமானது. Number one, Christ himself has said, as recorded the 3 Gospels, and the consequence that is involved, that is associated with this statement, make it so serious. அப்படி என்றால் நாம் ஒருவேளை தீவிரமான கடினமான பாவங்களை நாம் செய்யவில்லை என்பது அர்த்தம் அல்ல. இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது, பிதாவுக்கு விரோதமாக சொல்லப்படுகிற தூஷணம் என்று சொல்லவில்லை, குமாரனுக்கு விரோதமான தூஷணம் என்று சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் 32ஆம் வசனத்திலே, மத்தேயு 12:32 இங்கே பார்க்கிறோம், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இங்கே கவனிக்கிறோம், பிதாவுக்கு விரோதமாக தூஷணம் சொன்னால் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்படவில்லை. குமாரனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொன்னாலும் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் விரோதமான தூஷணமோ மன்னிக்கப்படுவதில்லை. It is interesting, or it is noteworthy to see, unpardonable sin is not committed against the Father, and even Matthew 12:32 says unpardonable sin is not against the Son of God himself, but it is so serious, it is against the Holy Spirit when the blasphemy is uttered, that it becomes an unpardonable sin. அந்த அடிப்படையிலே இந்த பகுதியை நாம் 2 அடிப்படை சிந்தைகளோடு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணத்தையும் மற்ற தூஷணத்தையும் ஆண்டவர் இங்கே வேறுபடுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். There are 2 elements that are involved in this study. Number one, Jesus clearly distinguishes the blasphemy of other sins, the nature of other sins, and or it is from the blasphemy against the Holy Spirit. இங்கே இயேசு கிறிஸ்து மற்ற தூஷணங்களில் இருந்து, மற்ற அநேக தூஷணங்கள் இருக்கிறது வேதத்தில், அதை நாம் ஒரு சிலதை பார்க்க போகிறோம். மற்ற தூஷணங்களில் இருந்து இது மாறுபட்டது, வித்தியாசமானது, ஆபத்து நிறைந்தது என்று இயேசு கிறிஸ்து தாமே கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்,
மனுஷகுமாரனுக்கு விரோதமாக தூஷணம் சொன்னாலும் மன்னிக்கப்படும். மத்தேயு 12:32, அதே போல மார்க்கு 3:28. மார்க் 3:28 தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த வித்தியாசத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. மார்க் 3:28 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும், அந்த வார்த்தையை கவனியுங்கள். நம் கடவுளுடைய வார்த்தையை ஆழமாக தியானிக்க வேண்டும். மனுஷர் செய்யும் எல்லா பாவங்களும், சகல பாவமும், அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். It is explicit, it is clear from Mark chapter 4. Any sin, any kind of sin, however good or bad in our sight, however grave in our sight, it will be forgiven. Even any blasphemy, that's what Mark says. Any blasphemy, any kind of blasphemy is pardonable. மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் தூஷிக்கும் எல்லா தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். லூக்கா 12:10. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த 3 சுவிசேஷகர்களும் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லுவது மாத்திரமல்ல, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், எல்லா தூஷணமும் மன்னிக்கப்படும் என்று வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறதையும் நாம் இங்கே கவனிக்கிறோம். லூக்கா 12:10. Luke 12:10. Again we see the distinction of blasphemy against the Holy Spirit and the others. Luke 12:10. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் அந்த வித்தியாசத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வேதத்திலே பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக மனிதன் பாவம் செய்ய முடியும் என்றும் இருக்கிறது. பரிசுத்தாவினுக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும். There are indications from the scriptures, in the scriptures, to suggest that we can sin against the Holy Spirit. So believers can sin against the Holy Spirit. இங்கே நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது, விசுவாசிகள் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும். ஏனென்றால் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் என்று சொல்லும் போது அது அடங்கி இருக்கிறது. அது இரண்டாவது பகுதிக்கு நாம் வரலாம். முதலாவது, பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்ய முடியும் என்பதையும், பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான தூஷணம் எது என்பதையும் நாம் வேறுபடுத்த வேண்டும். We need to distinguish between sin against the Holy Spirit from the blasphemy against the Holy Spirit. There is a clear distinction that is explained in the scriptures. பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக மனிதன், விசுவாசிகள் பாவம் செய்ய முடியும். Believers can sin against the Holy Spirit, but against the blasphemy against the Holy Spirit, that which is unforgivable. பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்ய முடியும், விசுவாசிகள் பாவம் செய்ய முடியும் என்பதற்கு 1-2 வசனங்களை உங்கள் முன்பாக குறிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், Acts chapter 5. நமக்கு தெரியும், அனனியா சப்பிராளும் பொய் சொன்ன போது பேதுரு அவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தீர்கள்? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்தீர்கள். அப்போஸ்தலர் 5:3 வசனம். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? So believers can sin against the Holy Spirit by lying. அது நல்லதல்ல, அது ஆசீர்வாதமானதல்ல. ஆனாலும் வேதத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இது காணப்பட முடியும். அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Ephesians chapter 5. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். Grieve not the Holy Spirit is the advice given by Paul to the church at Ephesus and to a larger extent to each one of us. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். கசப்பான நடவடிக்கைகள் அவைகள் எல்லாம் பவுல் சொல்லுகிறார். இன்னும் அநேக பாவங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். விவாகரத்து, டிவோர்ஸ், unfaithfulness permits divorce. மற்ற எந்த காரணத்தினாலும் அல்ல, உண்மையில்லாத்தனம் கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ இருந்தால் கண்டிப்பாக ஒரு வேளை முடிந்த அளவு அதை சேர்த்து வைக்க பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு விவாகரத்து சாத்தியம். அது சிலர் அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், நான் விவாகரத்து செய்து விட்டேனே, அது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமா என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டிலே
அந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒசியா தன்னுடைய மனைவியை சேர்த்து கொண்டார். அவள் திரும்பி போனால் அவளை கூட்டிக் கொண்டு வந்தான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை விவாகரத்து செய்து விட்டேன், நீங்கள் அந்நிய தேவர்களை நாடி போனீர்கள் என்று சொல்லுகிறார். அதே போல குழந்தைகளை அபார்ஷன் பண்ணுவது, சில சமயத்திலே சில மெடிக்கல் ரீசன்னாலே, மருத்துவ காரணங்களினாலே குழந்தைகளை என்ன செய்கிறார்கள், அவர்கள் வேண்டாம் என்று சொல்வதற்கு காரணம் மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள். குழந்தையை காப்பாற்ற வேண்டுமா, தாயை காப்பாற்ற வேண்டும் என்றால் தாயை காப்பாற்ற வேண்டும், அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி சில சமயத்திலே குழந்தைகளை அவர்கள் மரிப்பதற்கு அனுமதி மருத்துவ ரீதியிலே சில சமயத்திலே ஏதுவாகிறது. அது அநேகரை பாதிக்கிறது. நான் ஒருவருடைய பரிசுத்தாவினருக்கு விரோதமாக இது தேவதூஷணமா என்று. ஆனால் வேதத்திலே அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. விபசாரம் அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், அது ஒரு மோசமான பாவம் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய சரீரத்திற்கு விரோதமாக செய்கிற பாவம். விபசாரம் என்ற உடனே தாவீதும் பழைய ஏற்பாட்டில் சிம்சோனும் நமக்கு ஞாபகத்திலே வருகிறார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிகள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அநேகருக்கு சிம்சோன் விசுவாசியா என்ற கேள்வியே வருகிறது. வேதத்தில் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்படி தாவீது அவர்கள் அது கடினம் மோசமான பாவத்தை செய்தார்கள். சில பேர் அதை நினைத்துக் கொண்டு நான் பரிசுத்தாவினுக்கு விரோதமாக தூஷணம் செய்தேனா என்று நினைக்கலாம். ஆனால் விசுவாசிகள் இப்படிப்பட்ட துணிகரமான மோசமான பாவத்திற்குள்ளாக உட்பட முடியும் என்பதற்கு வேதத்திலே சில ஆதாரங்களை பார்க்கிறோம். அது எப்படி என்பதை குறித்து வேதத்திலே நாம் ஏற்கனவே சில பாடங்களை படித்திருக்கிறோம். சாங்டிபிகேஷன், பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் எப்படி விடுதலையாக்கப்படுகிறோம் என்பதை படித்தோம். அதே போல பவுலே கொரிந்து திருச்சபை பார்த்து சொல்றார், உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டு என்று நான் கேள்விப்படுகிறேன். சபைக்கு எழுதினது, விசுவாசிகளுக்கு எழுதினது. அதே போல மறுதலித்தல், பேதுரு மறுதலித்து விட்டான். ஆண்டவரை அறியேன், 3.5 வருஷம் கூட இருந்த ஆண்டவரை மறுதலித்தேன் என்று சொன்னான். மறுதலிப்பது அதுவும் கடினமான பாவம் தான். ஆனால் பேதுரு விசுவாசி என்று தெரியும், அவன் மறந்திருப்பது நமக்கு தெரியும். கொலை செய்வது, தாவீது கொலையும் செய்தான். இவைகளெல்லாம் நாம் கவனிக்கும் போது விசுவாசிகள் பரிசுத்தாவினருக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாத பரிபூர்ண நிலைமையை அடைந்து விட்டோம் என்பது அர்த்தம் அல்ல. இன்னும் விசுவாசிகள் வெளியிலே போராட்டம், உள்ளே போராட்டத்தினாலே நாம் சோதனைகளிலே சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் கிருபையை நாம் அசட்டை செய்யக்கூடாது, பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க கூடாது. அது வேதத்தினுடைய போதனை. அது சிக்ஷை என்று அழைக்கப்படுகிறது. chastisement is different from condemnation. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு காண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் சிக்ஷை இல்லாமல் இல்லை. சிக்ஷைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசம் இருக்கு. தண்டனை என்பது கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்படுவது. சிக்ஷை என்பது தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர்கள் பாவத்தில் விழும்போது சிக்ஷிக்கிறார். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரியது என்பதை படித்தோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கிறார்? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் படிக்கிறோம். எல்லா பாவங்களும், குறிப்பாக விசுவாசிகளை பொறுத்தளவிலே கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவத்தை மன்னித்திருக்கிறார். சங்கீதம் 103:12 கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை விலக்கி இருக்கிறார். What about God's grace? The mercy and goodness of grace of God is such that He has forgiven our sins from as far as the east is from the west. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை விட்டு விலக்கி இருக்கிறார். அது அவருடைய இரக்கத்தின் மிகுதியை காண்பிக்கிறது. ஏசாயா 1:18 உங்கள் வழக்காடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அவைகள் பஞ்சை போல வெண்மையாக்கும். Isaiah 1:18 says, come let's reason together. Even if your sins are as crimson as red, as tainted as red, crimson red, yet it would be like white as snow. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், அவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை நிறைவேற்றி இருக்கிறார். விசுவாசிகளை பார்த்து இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, 1 யோவான் 1:8 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். However big in our sight, however grievous or however serious it is, God through the person of Jesus Christ, what He has achieved on the cross of Calvary, through His eternal mercy, God is willing to forgive if only we repent and keep repenting.
நாம் மனம் திரும்பும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினுடைய மகத்துவத்தின் மூலமாக, புண்ணியத்தினாலே எப்பேற்பட்ட பாவத்தையும் தேவன் மன்னித்து, அவருடைய அநியாயங்களை நான் மன்னித்து, அவருடைய அக்கிரமங்களை நான் பொறுத்தருளி அவைகளை மறந்து விட்டேன், என் முதுகுக்கு பின்னாக இருந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே வேதத்திலே தெளிவாக நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 8:12 அவர்களுடைய அக்கிரமங்களை நான் மன்னித்து, கிருபையாய் மன்னித்து, அவருடைய அநீதியை நான் புறம்பாக்கி விட்டேன். ஆகவே நாம் தெளிவாக பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்வதற்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ முதல் பகுதியிலே நாம் பார்ப்பது பலவிதமான தூஷணங்கள் இருக்கிறது, பலவிதமான பாவங்கள் இருக்கிறது, அதிலே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவமும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் மனம் திரும்பும் பொழுது, நாம் கிறிஸ்துவனிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது தேவன் அதை மன்னித்து மறந்து விடுகிறார். அவருடைய வாக்குத்தத்தம் அப்படி சொல்லுகிறது. நமக்கு ஒருவேளை நம்முடைய இருதயம் வாதிக்கிறது என்றாலும் கூட ஆண்டவர் மன்னிக்கிறார். சில சமயத்திலே அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். சாஸ்டைஸ்மென்ட் என்று சொன்னால், அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே பாவ மன்னிப்பு உண்டு, தண்டனை கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கடவுளை விட்டு நிரந்தரமாக பிரிக்கப்பட்ட நிலைமை கிடையாது. ஆனால் ஒரு சிறிய அளவிலே நம்முடைய உறவிலே பாதிப்புகள் வர முடியும். அதை சிக்ஷை என்று நாம் படிக்கிறோம். சிக்ஷைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படி என்றால் விசுவாசிகள் மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்ய முடியுமா என்றால் வேதத்தின்படி முடியாது. Can believers commit unpardonable sin from the scriptures? The answer is categorical no. Believers can never say or utter blasphemy, the sin of blasphemy against the Holy Spirit. ஆகவே நீங்கள் அதிலே தெளிவடைந்து கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன். அதற்கான அடுத்த பகுதியை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம அநேகர் ஒரு அறியாமையினால் நாம் ஏற்கனவே படித்தோம், கிறிஸ்து நேரடியாக சொன்னார். இன்னும் அதனுடைய ஆபத்து பயங்கரமாக இருக்கிறபடியினாலே நிறைய பேர், நான் ஆண்டவருக்கு விரோதமாக, பரிசுத்தாவிற்கு விரோதமான தூஷணத்தை செய்து மன்னிக்கப்பட முடியாத பாவத்தை செய்து விட்டேனா என்று நீங்கள் நினைத்தால், விசுவாசிகள் அப்படி நினைத்தால், அந்த நினைவே, அந்த ஒரு பயமே நீங்கள் அந்த பாவத்தை இன்னும் செய்யவில்லை, அது செய்ய முடியாது என்பதற்கான அர்த்தம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவே நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. The simple reason why a believer cannot commit unpardonable sin, blaspheming against the Holy Spirit, the simple answer is, but for the work of the Holy Spirit, no person can come to the Father and claim him as their heavenly Father, as his heavenly Father, her heavenly Father. பரிசுத்தாவினுடைய கிரியை அன்றி யாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாது. பிதாவை, தேவனை பிதா என்று அழைக்க முடியாது. வேதத்தில் அதற்கு தெளிவான அநேக உதாரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. Romans 8:9 categorically says, if you don't have the Spirit of God, Spirit of Christ in that aspect, the Spirit of God, you don't belong to him at all. நீங்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்றால், பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர், மனம் திரும்பி அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள். அந்த மனம் திரும்புதல் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அன்றி நடைபெற முடியாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இன்றைக்கு நிறைய இடத்துல பரிசுத்த ஆவியானவரே வாரும் வாரும் என்று சொல்லுவது வேதத்திற்கு புறம்பானது. ஏனென்றால் விசுவாசி என்றாலே, ஆண்டவருடைய பிள்ளை என்றாலே, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே மனம் திரும்புதலின் மூலமாக, பாவ உணர்வை பெற்று மனம் திரும்புதலின் மூலமாக தேவனிடத்திலே திருப்பப்படுகிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். 1 யோவான் 4:2 தேவாவி நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், how will you distinguish the Spirit of God? The one who acknowledges Christ, one who came in the flesh, that is the Spirit of God. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற
எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. இப்படி வேதத்திலே நாம் தெளிவாக இவைகளை நாம் படிக்கிறோம். தேவனுடைய ஆவி அன்றி, தேவனுடைய கிரியை அன்றி ஒருவனும் தேவன் அவருடைய குமாரன் என்று தங்களை பிரகடனப்படுத்த முடியாது. இப்படி நாம் திரும்ப திரும்ப பார்க்கிறோம். இது இரண்டாவது ஆசீர்வாதம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் காத்திருந்தது போல காத்திருக்க வேண்டும். அது சரித்திர நிகழ்வு. அதற்கும் வேதத்தினுடைய கிரமமான போதனைக்கும் சம்பந்தம் கிடையாது. பரிசுத்தாவினுடைய கிரியையன்றி ஒரு மனிதனும் விசுவாசியாக முடியாது, பாவ மன்னிப்பை பெற முடியாது. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்தாவினிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். He will convict of sin, righteousness and the coming judgment. இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில, விசுவாசனுடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது பரிசுத்தாவினுடைய கிரியை. ஆகவே முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, மற்ற தூஷணங்கள், மற்ற பாவங்கள், மார்க் 2 நாம் 3 படித்தோம், எந்த பாவமும் எந்த தேவ தூஷணமும் மன்னிக்கப்படும். ஆகவே விசுவாசிகள் என்பவர்கள் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக இருக்க முடியும். அதில் நீடிக்க கூடாது, நீடிக்க முடியாது. அப்படி நாம் விசுவாசிகள் பாவம் செய்து சந்தோஷமாய் இருக்க முடியாது. அதை நாம் குறித்து ஆழமாக சிந்தித்து தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு வருவோம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் எது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக மீதி இருக்கக்கூடிய நேரத்திலே படிக்க போகிறோம். தயவு செய்து வேத புஸ்தகத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். Now we are going to, it leads to the second aspect of our study this evening, which is what is the blasphemy against the Holy Spirit, which ultimately is an unforgivable sin. Please turn with me to Matthew 12, from where we study in detail, analyzing some of related scriptures to derive what do we mean by the blasphemy against the Holy Spirit, which is an unforgivable sin. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து ஒரு சில வசனங்களை, தொடர்புடைய வசனங்களை நாம் படிக்க போகிறோம். இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் கடவுளுடைய வார்த்தையை கிரமமாக முன்னும் பின்னும் வசனங்களை பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். இந்த வசனங்களை ஒவ்வொன்றாக தனித்தனியாக எடுப்பதனாலே தான் இவ்வளவு ஆபத்துகள் வருகிறது. இந்த வசனமும் கூட நம்மை அதிகமாக பயப்படுத்தினதற்கு காரணம், இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டோம். பரிசுத்தாவினுக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படாது என்று எடுத்துவிட்டு, அந்த ஒரு வசனத்தை எடுத்துவிட்டு நம்முடைய மனதை குழப்பிக் கொண்டிருந்தோம். கடவுளுடைய வார்த்தையை முன்னும் பின்னும் வசனங்கள் அது தெளிவாக இல்லாவிட்டால் அதோடு தொடர்புடைய அந்த வசனங்களை இணைத்துத்தான் நாம் படிக்க வேண்டும். Always the problem is that we are troubled because we take one verse and then out of context we try to make up, in which case we are troubled. Sometimes it's convenient, most of the time we conveniently take one word, but these kind of scriptures is inconvenient to us, again because we take that particular verse and interpret. This is a clear case how we should not interpret scriptures, especially taking one verse out of context to suit or to our convenience, or to have it inconvenient to us. So we need to study the background, the verses preceding that particular word and the following verses to derive what do we mean by such an unpardonable sin. ஆகவே இந்த வசனத்தை மையமாக வைத்து முந்தின சில வசனங்களையும் பிந்தின வசனங்களையும் பார்க்கும்போது பரிசுத்தாவினுக்கு விரோதமான தூஷணம் எது என்று பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் என்ன படித்தோம்? பரிசுத்தாவினுக்கு விரோதமான பாவம் இருக்கிறது, மற்ற தூஷணங்கள் இருக்கிறது, அவைகள் அடங்கி இருக்கிறது. அது விசுவாசிகள் செய்ய முடியும், ஆனால் ரட்சிப்பை நாம் இழக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, கிருபையாக நம்மை ரட்சிக்கிறார். நம்முடைய கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால பாவங்களை கிறிஸ்துவிலே மன்னித்து தம்முடைய இரக்கத்தினாலே, தம்முடைய ஆழத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையிலே மன்னிக்கப்பட முடியாத பாவம் எது என்று பார்க்கும்போது, கிறிஸ்துவனுடைய கிரியையை சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து வருகிறது என்று சொல்லுவதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். இதை முதலாவது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் நாம் அதற்கான வசனங்களை பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் கிரியைகளை பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து, பிசாசனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லுவதுதான்
பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். நாம் அதற்கான விவரங்களை பார்க்கலாம். Attributing the work of Christ to Satan, or the power and enablement of this, Satan, is what is the blasphemy against the Holy Spirit God. Attributing the work of Christ to devil and Satan is known as the blasphemy against the Holy Spirit. கிறிஸ்துவின் கிரியை பிசாசுக்கு, பிசாசனுடைய அதிகாரத்துக்கு, பிசாசனுடைய வல்லமைக்கு ஒப்பிடுவதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இருதய கடினத்தின் உச்சத்தில் இருந்து வருகிற செயல்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். இருதய கடினத்தினுடைய உச்சம். அதற்கான வேத பகுதிகளை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது இதை புரிந்து கொள்ளலாம். அப்படி அது நடைபெற முடியுமா என்று சொல்லி பார்க்கலாம். அதை நாம் கவனிப்பது நல்லது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பினுடைய அந்த கிரியையிலே மிக உன்னதமானது பிசாசனுடைய கிரியைகளை அழிப்பது, அல்லாவிட்டால் விரட்டி விடுவது. ஏனென்றால் 1 யோவானிலே நாம் படிக்கிறோம். நன்றாக தெளிவாக வசனங்களை பார்க்கலாம். வசனங்களை பொருத்தி நாம் படிக்க போகிறோம். 1 யோவான் நிருபத்திலே இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் நன்றாக பார்க்கலாம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலேயும் நிறைய பேர் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். நிறைய பேர், ஏன் 1-2 பேர் மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். ஆனால் அவைகள் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களுக்கும் அடையாளமாக இருந்ததே அல்லாமல், இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லுவதற்கான உச்சமான அடையாளம் என்னவென்றால் பிசாசை விரட்டுவது, பிசாசனுடைய கிரியை அதமாக்குவது. அதை சிலுவையிலே உச்சகட்டமாக நிறைவேற்றினார். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசை அவர் விரட்டுவதன் மூலமாக தாம் மேசியாவினுடைய அதிகாரத்தை பெற்றவர் என்பதை நிரூபித்து வந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை போல எலியா செய்திருக்கிறார், மோசே செய்திருக்கிறார், இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் செய்திருக்கிறார்கள். ஏன் எலியா உயிரோடு மரித்து போன ஒரு வாலிபனை, ஒரு சிறுவனை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். மோசேயும் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவும் அந்த அற்புதங்களை செய்து தம்மை மேன்மையான தீர்க்கதரிசியாக நிரூபித்தார். ஆனால் பிசாசை விரட்டும் பொழுது, பிசாசை துரத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து மேசியாதான் என்று சொல்லுவதற்கான உச்சகட்ட அடையாளம். ஏனென்றால் யூதர்கள் மேசியாவுக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு அற்புதங்கள் எல்லாம் அவர் செய்த பொழுது தீர்க்கதரிசி என்று ஒத்துக்கொண்டார்கள், பெரிய தீர்க்கதரிசி என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் மேசியா என்பதற்கு அவர்கள் கணித்திருந்த, அவர்கள் வைத்திருந்த அறிகுறி என்னவென்றால், அவர் பிசாசின் கிரியைகளை அழிப்பார், பிசாசை தள்ளிவிடுவார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். சில வசனங்களை இதற்கு உதாரணமாக பார்க்கலாம். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து பிசாசை சிலருடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டினாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொன்ன அவர்களுடைய எதிர்வினை மிக மிக முக்கியமானது. சில வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 12:28. பிசாசனுடைய கிரியை அழிப்பதுதான் மேசியாவினுடைய வருகையின் உச்சகட்டம், மேசியாவினுடைய உச்சகட்ட அடையாளம். மத்தேயு 12 இதே அதிகாரத்தை பார்க்கலாம். முந்த வசனத்தை பார்க்கலாம். 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே, அந்த வார்த்தைகளை கவனிப்போம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. Because I am casting out demons by His Spirit
the Spirit of God. பரிசுத்தாவியனை பற்றி இங்கே சொல்லுகிறார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. The kingdom of God has arrived, has been ushered in, because I am casting out demons by the finger of God or by the work of the Holy Spirit. வேதத்தில் தெளிவாக நாம் பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதே அதிகாரம் 17-18 வசனத்தை பார்க்கலாம். இந்த அதிகாரம் முழுவதும் கிட்டத்தட்ட இதற்கு சான்றாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும் இப்படி நடந்தது. அதற்கு முன்பாக ஒரு மனிதனை அவர் என்ன செய்தார்? அவர் சூம்பின கையுடைய மனிதனை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவரை பரியாசம் பண்ணினார்கள், கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அப்பொழுது ஏசாயா 42ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். என் ஆவி பரிசுத்த ஆவியானவரை பற்றி இங்கே இருக்கிறது. ஆகவேதான் அதனுடைய தொடர்ச்சி தான் பரிசுத்தனுக்கு விரோதமான தூஷணம் என்று சொல்லுகிறார். ஆகவே வசனத்தை முன்னாலே பார்க்கிறோம், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். I will dwell upon him through my spirit. So the entire chapter is all about the activity of Christ, the casting out of demon, but through the work of the Holy Spirit God. கிறிஸ்து மேசியா என்பதற்கான உச்சகட்ட உன்னதமான அடையாளம். அவர் பிசாசுடைய கிரியை அழிக்கிறார். பிசாசுடைய கிரியை, பிசாசு மரணத்தை கொண்டு வந்தார், மரணத்தை ஜெயிக்க போகிறார், சிலுவையிலே மரித்து ஜெயிக்க போகிறார். அதனுடைய உச்சகட்ட அடையாளம் இது. ஆகவே இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் பிசாசை விரட்டினாரோ அப்பொழுது வந்த எதிர்வினையை நாம் பார்க்கலாம். 1-2 அதுக்கு முக்கியமான வசனங்கள், இதை பார்ப்பது நல்லது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். Matthew 9:33 and 34. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு, மறுபடியும் பிசாசுடைய கிரியை இங்கே இருக்கிறது. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். அந்த ஒரு காலம் என்ற வார்த்தையை கவனியுங்கள். When this has happened, when he has cast out demon and the man began to speak, he was dumb. Now he has started speaking. People were astonished and said, we have never seen such a thing in Israel, in the entire history of Israel. That means here is the Messiah. He should be the Messiah and he is the Messiah. இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட அற்புதம் செய்யப்படவில்லை, காணப்படவில்லை. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பல செய்திகள் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை, அவருடைய கையில இல்லை. பழைய ஏற்பாடு தான் அவருடைய கையில் இருக்கிறது. ஆகவே அதை வைத்து சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம், மத்தேயு 12:23, மத்தேயு 12ஆம் அதிகாரம் திரும்ப வருவோம். மத்தேயு 12:23 அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த பிசாசு, மறுபடியும் பிசாசு பிடித்திருந்த மனிதன், 22-23. அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு ஊமையும் குருடுமான ஒருவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த மனிதனுடைய வாழ்க்கை நடந்த சம்பவம். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். தாவீதின் குமாரன் என்றால் மேசியா. தாவீதின் குமாரனுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். தாவீதின் குமாரன் என்றால் சிங்காசனத்திற்குரியவர், மேசியா, கர்த்தாதி கர்த்தா, அவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய வியாதி நீங்கி அவன் விடுதலையான போது, இவர்தான் தாவீதின் குமாரனாய் இருக்குமோ? இதுவரைக்கும் யாரும் அப்படி செய்யவில்லையே. அப்படி என்றால் இது ஊர்ஜிதமாகிறது. மார்க் 2ஆம் அதிகாரம் 7-12 வசனிக்கும். திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். திமிர்வாதத்திற்கு ஒரு காரணம் பிசாசுடைய கிரியை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். மார்க் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும் போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர் எப்படி தேவதூஷணம் சொல்ல முடியும் என்று சொல்லுகிறார்கள். மார்க் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். மறுபடியும் இவர் கடவுளுக்கு இணையாக சொல்லுகிறார், மேசியாவாக தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறாரே என்று சொன்னார்கள். ஏனென்றால் பாவத்தை மன்னிக்க அவருக்கு தான் அதிகாரம் உண்டு. கிட்டத்தட்ட அந்த மேசியா வந்துவிட்டார், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக, அல்லாவிட்டால் பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வதற்காக மேசியா வந்துவிட்டார் என்பதற்கான உச்சகட்ட அடையாளம் பிசாசை விரட்டுவது. அதை இயேசு கிறிஸ்து செய்த பொழுது ஜனங்கள் இந்த எதிர்வினையை சொல்லுகிறார்கள். அதே போல
லூக்கா 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக் 11:14. ஏன் என்ற வசனங்களை சொல்லுகிறேன் என்றால் இவைகள் எல்லாம் இதற்கு இணையான வசனங்கள் என்பதனாலே இவைகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். லூக்கா 11:14 வசனத்திலே, பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். அவன் புறப்பட்டு போன பின் ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். The crowd was astonished to see the demon being cast out and the man delivered and he began to speak. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரை நாம் பார்த்ததில்லையே, கேள்விப்பட்டதில்லையே என்று சொன்னார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பிசாசுகளே, நன்றாக கவனிக்க வேண்டும், பிசாசுகளே அவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள். Mark chapter 5, even the demons acknowledged and attested that he is the son of God. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 6, 7, 15வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 15 வசனங்கள். அவர் 12 அழைத்து அஸ்தாவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை செய்தார். 5ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மார்க் 5, 6, 7. அங்கே ஒரு பிசாசு பிடித்திருந்த மனிதன், அசுத்தாவி பிடித்திருந்த மனிதன் 2ஆம் வசனத்திலே அவன் வந்த பொழுது என்ன நடந்தது? அவன் இயேசுவை தூரத்திலே கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, அந்த அஸ்தாவி சொல்லுகிறது, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி இருந்தார். ஆகவே பிசாசுகள் கூட இவர் மேசியா, இவர்தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர், இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து அறிக்கையிடுகிறார்கள். ஏன் இப்பொழுது வந்தீர்? எங்களை கெடுக்க வந்து விட்டீர், இன்னும் அந்த நேரத்திற்குள்ளாக வந்து விட்டீர் என்று சொல்லுகிற அளவுக்கு. ஆகவே பிசாசுகளை துரத்துவதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய கிரியையினுடைய, ரட்சிப்பின் திட்டத்தினுடைய, விசுவாசத்தினுடைய ஆழத்தினுடைய உச்சகட்டம். அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும் பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 15 வசனத்தை பார்க்கலாம். 15 வசனத்திலே, இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் உட்கார்ந்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். என்ன நடந்தது தெரியுங்களா? நடந்தார்கள். 17 வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்கள், அந்த சம்பவம் நடந்த அந்த ஊர் ஜனங்கள் தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ஜனங்கள் சொல்லிவிட்டார்கள், ஐயா போதும், உம்முடைய கிரியை பயமாக இருக்கிறது, நீர் எங்களுடைய ஊரை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். They wanted him to leave the town. Rather they should have embraced him. Here is the Messiah. Here is the Christ, the anointed one. We have been waiting for him. Oh, yes, he has been casting out demons. This is the sign of the arrival of Messiah. Let's embrace him. Let's take in him. Let's rejoice in him. No, they didn't say that. They ventured to send him away. They were pleading him to go away from the town. Isn't that something strange that is happening in the life of these Jews? தங்கள் எல்லை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். பிசாசை துரத்தி விட்டார், இவர்தான் மேசியா என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் செய்திருக்க வேண்டும். தங்களுடைய எல்லைகளை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதே சம்பவத்தை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 33, 34 வசனத்திலேயும் பார்க்கிறோம். அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதனை ஆண்டவர் சுஸ்தமாக்கின போது 33, 34 வசனங்கள், அவர்கள் ஊருக்குள்ளாக போய் இந்த சம்பவத்தை அறிவித்தார்கள். 33ஆம் வசனம், பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். நான் இந்த சொன்ன வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தின பொழுது அவர்கள் காண்பித்த எதிர்வினை என்ன சொல்லுகிறது? அவர் மேசியா என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. இந்த அடிப்படையிலே மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து பிசாசு துரத்தினதை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை ஒத்துக்கொண்டார்கள். The Pharisees have even acknowledged. The funny thing is they have acknowledged that Jesus Christ has driven out demon from this man. So there is an acknowledgement that he is the Messiah. There is an indirect acknowledgement that he could be the Messiah. ஆனால் அவர்கள் செய்த காரியத்தை மறுபடியும் நாம் பார்க்கலாம். அவர்களுடைய இருதயத்தின் சிந்தனையை அறிந்து ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தின் சிந்தனை எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்?
பிசாசை இவர் துரத்துவதற்கு காரணம், பரிசேயர் அதை கேட்டு 24வது வசனம், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறேனே அல்லாமல் மற்றபடி அல்ல. இவன் பிசாசுக்கினுடைய தலைவன். இவனுக்கு, இந்த இயேசுவுக்கு பிசாசான் தலைவன். அந்த பிசாசுகளின் தலைவனாலே தான் இந்த பிசாசை ஓட்ட முடியும் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது நான் சொல்லுகிற குறிப்பை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியையை இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்கிற கிரியை பிசாசுக்கு ஒப்பிடும்போது, தேவனுடைய கிரியை, பரிசுத்தனுடைய கிரியை பிசாசினுடைய கிரியாக இணைத்து சொல்லும் போது அதைத்தான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய விளைவை பின்னாலே பார்த்து முடிக்க போகிறோம். ஏன் இதை இந்த பிசாசு துரத்த முடிந்தது என்றால், இப்ப அவர்கள் மேசியா என்பதை ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். முந்த வசனத்திலே படிக்கிறோம், மத்தேயு 12:23, தாவீதின் குமாரன் இவர்தானா என்று ஜனங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனடியாக இவர்களுக்கு பயம் வந்து விட்டது. இவர் மேசியா என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களோ என்ற அந்த ஒரு உணர்விலே, அந்த ஒரு அடிமைத்தனத்தில் என்ன சொல்லுகிறார்கள், இவர் பிசாசுகளின் தலைவனாய் இருக்கிறபடினாலே தான், பெயல்செபூலை கொண்டுதான் பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி இதை செய்ய முடியாது என்று கிறிஸ்துவனுடைய கிரியை, அவர் மேசியா என்ற அவருடைய கிரியை பிசாசுடைய தலைவனாலே சாத்தியமாயிற்று என்று சொல்லுகிறார்கள். They say, or they utter that this is happening because he is driven by Beelzebul, who is the devil, attesting or attributing the work of Christ to devil and Satan. இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம். உண்மைதான், சாத்தானும் பொய்யான அற்புதங்களை செய்ய முடியும் என்று வேதத்தில் நமக்கு இருக்கிறது. Yes, we know Satan can imitate many wonders and mighty works. We have scripture quotes in 1 John chapter 4 and verse 1. எல்லா ஆவிகளையும் நீங்கள் பார்க்காமல் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே பொய்யான அற்புதத்தோடு அவன் வருவான் என்று சொல்லி இருக்கிறது. So Satan can imitate mighty works of God. Imitate. He can do certain things, but he cannot imitate Christ in his totality. அந்த கிரியை தான் பரிசுத்த ஆவியானவரால் வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் 25ஆம் வசனத்திலே, இவர்கள் சொன்னார்கள், பிசாசா இருக்கிறபடினாலே, பிசாசின் தலைவனாலே தான் பிசாசை ஓட்ட முடியுமே தவிர, இவர் மேசியாவாக இருக்கிறபடியினாலே, தேவனுடைய ஆவியானவர் கூட இருக்கிறபடியினாலே பிசாசை விரட்டவில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன பதில் சொல்றார்? 25ஆம் வசனத்திலே, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாயும் போகும், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை துரத்தினால், இயேசு கிறிஸ்து என்னவென்று சொல்லுகிறார்கள்? சாத்தான். இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியை என்ன சொல்லுகிறார்கள்? சாத்தானுடைய கிரியை என்று சொல்லுகிறார்கள். அது யாருடைய கிரியை என்பதை நாம் சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து செய்கிற கிரியை சாத்தானுடைய கிரியை. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், சாத்தானை துரத்தினால் தனக்குத்தானே விரோதமாய் பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? சாத்தானை துரத்தி அந்த அதிகாரத்தை காண்பித்தால் அந்த ராஜ்யம் நிலைக்குமா? இல்லை, முடியாது. ஆகவே நான் யாருடைய கிரியினாலே இதை செய்கிறேன்? இப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 28ஆம் வசனத்திலே, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, தேவனுடைய ஆவியினால் தான் நான் இந்த கிரியை செய்கிறேன். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவர் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே தான் இதை செய்கிறார் என்பதை படித்தோம். He is doing his messianic activities. His very entry into the world is by the work of the Holy Spirit. அவர் பிறந்தது பரிசுத்தாவினாலே பிறந்தார். பிறக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை, மரியாள் கூட தள்ளிவிட, யோசேப்பு தன்னுடைய மனைவியாகிய மரியாளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அப்பொழுது அவனிடத்திலே சொல்லப்பட்டது என்ன? உன்னிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நன்றாக கவனிப்பீர்கள். When the Lord was conceived in an holy manner without any sinful effect, and Joseph was planning to divorce and send away Mary when she was betrothed to him, the Holy Spirit, the dream came to him to say, and the angel came to say, the seed is a holy seed. It is through the work of the Holy Spirit. உன்னுடைய வித்து பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே, அவருடைய ஊழியம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நிறைந்த ஊழியம் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருந்தார். அவர் பிறந்தது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே, அவருடைய ஊழியம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினாலே அல்லது வல்லமையினாலே. அவருடைய கிரியை குறிப்பாக அவர் இரட்சகர், அவர் மேசியா என்பதற்கான உச்சகட்ட அடையாளமாகிய பிசாசை துரத்துவதும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியினாலே. ஆகவேதான் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறதே, அல்லாவிட்டால் மேசியா வந்திருக்கிறாரே என்று அவர்களிடத்திலே ஞாபகப்படுத்துகிறார். இப்படி பரிசுத்த ஆவியானுடைய கிரியினாலே இயேசு கிறிஸ்து செயல்படும் போது அதை அவர்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள்? இது பிசாசனுடைய கிரியை என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது ஓரளவிற்கு நீங்கள் தெளிவடைந்து கொண்டு வருங்கள் என்று நினைக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அதை சொல்லுகிறார். பிசாசு துரத்தினால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலைக்கும்? ஆகவே அதை அப்படி சொல்ல முடியாது. நான் தேவனுடைய ஆவியானவராலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்ததற்கு பிறகுதான் இப்பொழுது 31ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவருக்கு விரோதமான பாவம் அல்ல. ஏற்கனவே நாம் விசுவாசிகளும் ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்ல முடியும், ஆவியானவர் துக்கப்படுத்த முடியும் என்றெல்லாம் பார்த்தோம். ஆவியானவருக்கு விரோதமான பாவம் அல்ல, ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படுவதில்லை. அந்த தூஷணம் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? கிறிஸ்துவை, அவருடைய கிரியைகளை சாத்தானுடைய கிரியைகள் என்று சொல்லுவது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இதை செய்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். பரிசுத்த ஆவியானால் நிறைந்த அவருடைய கிரியை சாத்தானுடைய கிரியை என்று சொல்லும் போது அது தேவதூஷணமாக இருக்கிறது. இந்த இதிலே சில வசனங்களை பார்க்கலாம். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற விளக்கத்தை பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னேன், இருதய கடினத்தினுடைய உச்சம் என்னவென்றால், ஆண்டவர் தாம் மேசியா என்று நிரூபித்த பிசாசுகளை துரத்தும் போது அது பிசாசின் கிரியை என்று சொல்லும் போதுதான் இருதய கடினம் அதிக உச்சத்திற்கு போகிறது. அப்படிப்பட்டவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியாது. இருதய கடினம் மன்னிக்கப்பட முடியாது. The stubbornness heart, the growing stubbornness of heart can never be forgiven. It is a danger. There is a danger. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களில் ஒரு சிலர் இன்னும் நீங்கள் மனம் திரும்பாமல் பரிசுத்தனுடைய கிரியாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் தொடர்ந்து நீங்கள் இருக்கும்போது எப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளாக செல்வீர்கள் என்றால், தேவ பரிசுத்தாவினருக்கு விரோதமான தேவ தூஷணத்திற்குள்ளாக சென்று விடுவீர்கள். அப்படி செல்லும் போது மன்னிக்கப்பட முடியாது. சில வார்த்தைகளை இந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க, அந்த ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார்களே, அவர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அதற்கு முந்தின சம்பவத்தை பாருங்கள். ஜனங்கள் தாவீதின் குமாரன் என்று சொன்னார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் பெயர் சொல்லினாலே பிசாசுகளை துரத்துகிறான். ஏன் அந்த வார்த்தைகளை சொன்னார்கள்? அவருடைய இருதயம் பொல்லாத இருதயமாயிருக்கிறது. Why were they saying that he was casting out demons through the enablement of his leader, its leader? Because their hearts were stubborn, their hearts were evil. அதே போல அதே அதிகாரம் 39ஆம் வசனம் 42ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அப்பொழுது இந்த பொல்லாத விபசார சந்ததியார், ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறொன்று அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில் இருக்க போகிறார். இந்த பொல்லாத விபசார சந்ததியார் தேவனுடைய கிரியை வேறொன்று கொப்பிடு. விபசாரம் இருக்கார் யார்? ஒரு கிரியை, ஒரு உறவை இன்னொரு உறவோடு இணைக்கிறவர்கள். அதே மத்தேயு 12ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய அசுத்தாவி ஒரு மனிதனை பிடிக்கும் போது, அவருடைய இருதயம் பொல்லாததாய் இருக்கும் போது, அந்த ஆவி மனிதனை விட்டு வெளியே போக வேண்டி நேரிட்டால் கூட மறுபடியும் திரும்பி வந்து சுத்தமானதாய் கண்டு தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வரும் வசனம் சொல்லுகிறது. 45ஆம் வசனம், அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். இந்த பொல்லாத சந்ததி யார்?
இயேசு கிறிஸ்து பிசாசினாலே பயல் சுபிலினாலே பிசாசினை துரத்தினவர்கள் என்று சொல்லுகிறவர்களைத்தான் பொல்லாத இருதயமுடையவர்கள் என்று சொன்னார். அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக மோசமாக இருக்கும். நாள் செல்ல செல்ல இருதயம் கடினப்பட பொல்லாத இருதயம் மறுபடியும் இருளடைந்து அந்தகாரம் அடைந்து உணர்வில்லாமல் போய், மழை பெய்தாலும் அடிக்கடி மழை பெய்யும் போது அது உள்ளே போகாவிட்டால் எப்படி கெட்டு போகிறதோ அப்படி போகிறது. இதைத்தான் பொல்லாத சந்ததிக்கும் இப்படியே நடக்கும். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே மறுபடியும் பரிசுத்தாவியானவருக்கு எதிர்த்து நிற்பது, பரிசுத்தாவினுடைய கிரியைக்கு எதிர்த்து நிற்பதை பற்றி நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள் ஸ்தேவானுடைய பிரசங்கத்திலே நாம் படிக்கிறோம். We read in Acts chapter 7 verses 51 and 52 where how the work of the Holy Spirit is being resisted constantly and what happens to those people. Acts 7:51-52. வணங்கா கழுத்துள்ளவர்களே, this is the same expression that we read in the Old Testament. வணங்கா கழுத்துள்ளவர்களே என்பது தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றும், தேவனுடைய நன்மையை பெற்றும், தேவனுடைய தொடுதலை பெற்றும், அவருடைய கிரியைகளை பார்த்ததற்கு பிறகும் பரிசுத்தாவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை சொல்ல வர வார்த்தை வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்து சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். You always resist the Holy Spirit of God. Here is another equivalent word, Greek word. You almost blaspheme against the Holy Spirit because you deny, you constantly, you keep on denying. இது பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி கடவுள் சொன்ன வார்த்தை கடின இருதயம் உள்ளவர்கள். ஆகவே என்ன நடக்கிறது? இப்படி ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்ன நிலைமை? எப்பொழுது அது மன்னிக்கப்பட முடியாத பாவமாக மாறுகிறது என்றால் அதற்கான சில வார்த்தைகளை பார்த்து முடிக்கலாம். எப்பொழுது அது மன்னிக்கப்பட முடியாத பாவமாக மாறுகிறது? கிறிஸ்துவின் கிரியை, பரிசுத்தாவியானவர் மூலமாக நடைபெறுகிற கிறிஸ்துவின் கிரியை பிசாசுக்கு ஒப்பிட்டு, இவர் தேவனுடைய குமாரன் அல்ல, இவர்னாலே மாத்திரம் ரட்சிப்பு கிடையாது என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட செயல்பாடுகள் மன்னிக்கப்பட முடியாத நிலைமைக்கு போகிறது என்பதை பார்க்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள் வரைக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள். 2 Thessalonians chapter 2 verses 9-12. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமற் போனபடியால் அப்படி நடக்கும். அடுத்த வார்த்தை வசனத்தை பாருங்கள். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு, மனம் திரும்ப கூடாதபடிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ள அனுப்புவார். It begins with the stubbornness of heart. It begins with neglecting or denying the work of Christ by the power of the Holy Spirit, and it keeps growing and it gets deeper and deeper, by which time a deceiving spirit, an extremely deceiving spirit sets in, by which you cannot repent. You will not be able to repent. மன்னிக்கப்பட முடியாத பாவத்திற்குள்ளாக செல்ல முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே பவுல் இதை சொல்லுகிறார். அதிலே 3-4 வசனங்களை பார்த்து முடிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திற்கு தயவு செய்து வேதத்தை திருப்பிக்கொள்வோம். Please turn with me to Romans 1 where Paul explains this in a different context. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. God's wrath has been poured against those who deny the truth and give themselves over to lie. அவர்கள் சத்தியத்தை பொய்யாக மாற்றுகிறார்கள். 20ஆம் வசனத்தை பார்க்கலாம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. They don't have excuses at the end of the day, at the judgment day, because it is so evident, it is so clear. The messianic arrival has been so emphatic because the work of the Holy Spirit was there. He is casting out demons.
So there is an evidence that he is the Messiah. He has come to deliver us from the eternal damnation of any sin. எந்த பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய வகையிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ரட்சகராக வந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்து மேசியாவாக பிசாசை துரத்துகிற அந்த உச்சமான பணியை மேசியா என்பதாக செய்தார். அதை மறுதலிக்கும் போது சாக்கு போக்கு சொல்ல இடம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது எப்படி அந்த இதுல 3 முறை தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று ரோமர் 1 சொல்லுகிறது. There are 3 instances in this word, in this chapter, where we read how God handed over them to iniquity, how God has, in a sense, deserted him because they keep repeating, they keep denying the truth, they keep denying the existence of God and his work by the blessed Spirit through Christ. கிறிஸ்துவனுடைய கிரியை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய ஞானத்தை திரும்ப திரும்ப மறுதலித்துக் கொண்டே இருக்கும்போது, புறந்தள்ளி கொண்டே இருக்கும்போது தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். என்ன ஒரு பரிதாபகரமான நிலைமை. 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தங்கள் சரீரங்களை அவர்கள் அசுத்திப்படுத்துவதற்காக அவர்களை தேவன் ஒப்பு கொடுத்தார். For them to defile their bodies because they've been stiff-necked, they've been denying the work of the Holy Spirit, the constant work of the Holy Spirit. ஏனென்றால் மனிதன் பிறந்ததிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய இருதயத்தை தட்டிக்கொண்டே இருக்கிறார். The day man is born, from that moment, the Holy Spirit God keeps knocking on the doors of people. If we keep on denying him, resisting him, he hands us over to the defilement of our bodies. 26ஆம் வசனம் மறுபடியும் ஒப்பு கொடுத்தார் என்ற வசனத்தை பார்க்கலாம். 24ஆம் வசனத்திலே ஒப்பு கொடுத்தார். 26ஆம் வசனத்திலே இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். Again we read in verse 26, God has handed them over to the defilement. அதே போல 28ஆம் வசனத்தை பார்க்கலாம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் initial resistance, initial hardening of heart leads to the unforgivable spirit or the attitude. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். God has handed him over to the evil thoughts. ஏற்கனவே படித்தோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து எப்படி நல்லதை கொடுக்க முடியும்? ஏனென்றால் ஜனங்கள் அவர் மேசியா என்று சொன்னார்கள், இவர்களோ பிசாசின் தலைவனாலே பிசாசை ஓட்டினார் என்று சொன்னார்கள். ஆகவேதான் தேவன் சொன்னார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து கீழ்ப்படியாமலே நிலைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த தன்மையை தான் நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய கிரியை காரணம் என்பதை வேதத்தின் பல வசனங்களிலே நாம் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய கிரியையின்றி ஒரு மனிதன் கிறிஸ்துவிடத்திலே வர முடியாது. பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். பரிசுத்த ஆவியை தேவன் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யோவான் 3:34, அதே போல யோவான் 10:24-25 பரிசுத்த ஆவியினுடைய கிரியை பற்றி படிக்கிறோம். 33ஆவது வசனம் யோவான் 10:33, அதே போல யோவான் 10:36. இந்த வசனங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் மேசியாவினுடைய கிரியைகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே முதல் முறையாக பிரவேசித்த போது லூக்கா 4 அவர் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னார். ஆகவே பரிசுத்த கிறிஸ்துவனுடைய கிரியை, அவர் மேசியா என்பதற்கான கிரியை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இருக்கிறது என்பதை வேதம் அழுத்தமாக சொல்லும் போது அதை எப்படி மறுதலிக்க முடியும்? 10:36 யோவான் 10:36 பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? யோவான் 10:36 When I was sent by the Father with the anointing of the Holy Spirit, when I claim to be the Son of God, how can you say I am blaspheming? இதைத்தான் தேவதூஷணம் என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவனுடைய கிரியை பிசாசுக்கு இணையாக்குவது, பிசாசை விரட்டுவதை
அது கிறிஸ்துவனுடைய மேசியாவினுடைய உன்னதமான பணி. அதை பரிசுத்தாவினுடைய கிரியை என்று சொல்லாமல் பிசாசனுடைய கிரியை என்று சொல்லும் போது தேவதூஷணம். அது நாள் படப்பட இருதய கடினமாக்கப்பட்டு கேடான சிந்தைக்கு தேவன் நம்மை அனுமதித்து ஒருவேளை ஆண்டவரை இன்னும் விசுவாசியாதவருடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்பட முடியாத பாவத்தினுடைய நிலைமைக்கு வர முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியை தியானித்த நாம் இந்த விடுதலை, இந்த பயங்கரமான விடுதலையுடைய பரிசுத்தாவின் கிரியை செய்வாராக. இன்றைக்கு நிறைய பேர் ஏதோ காரியங்களை சொல்லி செய்துவிட்டு இது பரிசுத்தாவினுடைய கிரியை, இதற்கு விரோதமாக பேசினால் தேவதூஷணம் என்றெல்லாம் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில ஆர்ப்பாட்டங்களை செய்து இதை செய்து அதை செய்து இதை நீங்கள் ஏதாவது எதிர்த்தால் தேவதூஷணம் என்று சொல்லுகிறார்கள். அல்ல, கிறிஸ்துவனுடைய மகத்துவமான கிரியையாகிய ரட்சிப்பின் திட்டத்தை இந்த உலகத்திலே பிறப்பிலே வளர்ப்பிலே சிலுவைக்கு போவதிலே நிறைவேற்றின கிறிஸ்துவனுடைய கிரியை முழுமையாக மறுதலிக்கும் போது பரிசுத்தாவியானவரே தூஷணமாக மாறுகிறது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாப்பாராக. ஆமென்.